அல்லாட்ட உங்களுக்காக ஏதாவது கேட்கும் போது சின்னதா கேட்காதீங்க, ரொம்ப பெருசா கேளுங்க. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்பாங்க தெரியுமா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், என் ரப்பே என்னை மன்னித்து எனக்கு பிறகு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டதாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். இதுல பாருங்க, எந்த தயக்கமும் இல்ல, எந்த பயமும் இல்ல, முழு நம்பிக்கையோட அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் கேக்குறது அல் மாலிக் கிட்ட, எல்லாவற்றிற்கும் அரசன் அல்லாஹ் தான். இதையே தான் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கத்து தந்தாங்க. அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்க, சொர்க்கத்திலேயே ரொம்ப உயர்ந்தது அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சின்னதா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லல, உயர்ந்ததையே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மிகப்பெரிய கொடையாளன், அவனிடம் கையை உயர்த்தி கேட்கும் அடியான வெறும் கையோட திருப்பி அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரன் இடத்துல நம்ம கேட்கும் போது எதுக்கு நம்ம ரொம்ப சின்னதா கேட்கணும்? உங்களோட பெரிய பெரிய கனவுகளை அல்லாஹ் இடத்துல கேளுங்க, பெரிய மன்னிப்புகளை கேளுங்க, பெரிய மாற்றங்களை கேளுங்க, சொர்க்கத்திலேயே மிகப்பெரிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்க. நீங்க கேட்கறது ஏதோ ஒரு மனுஷன் இடத்துல கிடையாது, நீங்க கேட்கறது அல்லாஹ் இடத்துல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். Download ShareChat.